சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. 80% ஷூட்டிங் முடிவடைஞ்ச நிலையில் இந்த வருஷத்தோடைய ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் என அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் தலைவர் 172. இந்த படத்தை நெல்சன் அவர்கள் தான் இயக்க போகிறாரு. இந்த படம் ஜெயிலர் படத்தோடைய சீக்வலா ஜெயிலர் 2வா எடுக்க போகிறாங்க என தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரலை. ஆனால் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ஒரு வெளியீடு விட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அந்த அனௌன்ஸ்மெண்ட் பிரகாரம் இன்னைக்கு இந்த ஜெயிலர் 2வோட டீசர் ரிலீஸ் ஆக போது என்னன்னு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியாக இருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ அவர் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தை லோகேஷ் இயக்குறாரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக படத்தை எடுக்கிறாங்க. மேலும் ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் அமீர்கான் போன்ற முக்கியமான வேடத்தில் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. சமீபத்தில் தான் இந்த படத்துடைய 2ஆம் கட்ட ஷூட்டிங் முடிஞ்சதான். மீதம் இருக்கும் 20% ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதாகவும் அதை மார்ச் மாதத்துக்குள்ளே முடிச்சுட்டு ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறார் என அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி எந்த விஷயமே சொல்லாமல் இருந்துட்டு வராங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் சமீபத்தில் ஒரு மிகப்பெரும் சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதாவது சூப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது அவங்களுடைய அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு விடுறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற ஜெயிலர் 2 படத்துடைய டீசர் தான் அது. இந்த டீசர் பார்த்தீங்கன்னா அனைத்து திரையரங்குகள்லையும் ப்ரீமியர் பண்ண போகிறாங்களாம். 4 நிமிஷம் வரைக்கும் ஓட போகிற இந்த டீசரில் ஜெயிலர் படத்துடைய முதல் பாகத்தில் நடித்தவங்க மட்டும் இல்லாமல் இந்த பாகத்தில் இன்னும் நிறைய பேர் ஆட் ஆகிருக்காங்களாம். அவங்க மொத்த பேரையும் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த டீசரை ரெடி பண்ணியிருக்காராம் நெல்சன். அனிருத் பக்காவாக இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காராம். இதனால் இந்த டீசரில் நிச்சயமாக ரஜினிகாந்தோடைய அந்த ஜெயிலர் வாக்கையை ரிவீல் பண்ண போகிறாங்களாம். ஜெயிலராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அருமையாக நடிச்சிருந்தார். அந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக சூப்பர் ஸ்டாரை இளமையாக காமிச்சிருந்தாங்க. அந்த போர்ஷன்ஸ் தான் இந்த படத்தில் அதிகமாக இருக்கும் என சொல்லப்படுது. டீசர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியிட போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த டீசர் எந்த அளவுக்கு ரசிகர்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஜெயிலர் 1 அளவுக்கு ஜெயிலர் 2 படம் ஓடுமா இல்லையா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் ஜெயிலர் 2 படத்தில் யாரெல்லாம் நடித்தா நல்லாயிருக்கும் அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மேலும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.